எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அதுக்கான பிரச்சாரங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷனை பத்தி யங்ஸ்டரா உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? யார் வந்தாலும் வரணும், நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடு, நம்ம கஷ்டப்பட்டதான் நமக்கு சாப்பாடு. ஸோ இதை பற்றி எந்த ஒரு கருத்துமே இல்லைக்கா எனக்கு. ஸோ இப்போ எலெக்ஷன்ல ஓட்டு போடுவீங்களா? போடுவேங்க்கா. ஓட்டு போடுவீங்க. அப்ப யார் வந்தா நல்லா இருக்கும்? அந்த கொள்கைகள்லாம் பார்த்துட்டு யார் நல்லா இருக்கோ, யார் நல்லது செய்வாங்கன்றது தெரிஞ்சுட்டு அப்போ அதுக்கப்புறம் ஓட்டு போடுவேன். சரி, இப்போ விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தானேக்கா. புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். பழைய மக்களை தாண்டி இப்போ புதுசாக நிறைய முயற்சிகள் வரும். அப்படி வரும்போது புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது நல்ல விஷயம் தான் நான் கருதுவேன். சரி, இப்போ அவருக்கு வந்து அரசியல்ல முன்னெடுப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு அவரோட ரசிகர் கூட்டத்தையும் அவருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. அவர் எப்படி ஆட்சி வந்து இது பண்ணுவாங்கன்னு ஒரு டாபிக். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து முன் அனுபவம் அப்படின்னு சொல்ல தேவையில்லைக்கா. ஒரு பாட்டு போட்டிக்கு போகிறோம், முன்னாடி பாடி இருந்தால் மட்டும் தான். ஒரு கபடி போட்டிக்கு போகிறோம், எல்லாமே பயிற்சி மற்றும் முயற்சி தானே. முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். எல்லாமே அது மாதிரி தான். இதுவும் அவருக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எதாக இருந்தாலுமே நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியும். புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய பிழை இருக்கும். அந்த பிழையை மாற்றி ஒரு வெற்றியை கொண்டு போகிறது தான் வந்து நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ.